விளங்கிக்கோங்க. உங்களோட மகன் வீட்டுக்கு வந்து திடீரென்று ஆறின பிளேண்டி குடிக்கிறானா, திடீரென்று சீனி கூட போட்டு தாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறானா, உரப்ப வச்சா சூடாவி எழுப்பி போறானா, உரப்பு பாவிக்க இயலாது சீனி கூட குடிக்கிறான், பிளேண்டி ஆற வச்சு குடிக்கிறான், சோறு திண்ட சரி சூடா அதாவது இனிப்பு கூட கோப்பி இல்லாட்டி பிளேண்டி கேட்கிறான்னு சொன்னால் அவன் இதை எதையோ பாவிக்கிறான். பாப்பமார் விளக்குங்க. எப்ப பார்த்தாலும் நாக்கால பல்ல தடாவி இருக்கிறானோ, நாக்கால வாய துப்புராய் கொண்டு இருக்கிறானோ, இவன் மாவா பாவிக்கிறான். எப்ப மகன் வெயில் நேரத்துல வீட்டுக்கு வாரான், வந்து பேசாம பிறண்டு படுக்கிறான், வெயில் அடிச்சு கொண்டிருக்குது, வேர்க்க டெய்லி படுக்க ஆரம்பிக்கிறானா, படுக்க எலிமினேசரி ஒன்றா குளிக்கிறான், இல்லாட்டி சாப்பிடுறான் என்றால் இவன் கேஜிக்கு அடிமையாக இருக்கிறான். பாருங்க, சில பாப்பமார் சிலோன்ல இல்லை, இப்ப எல்லாம் வேர்ல்ட் கப் கிரவுண்ட்ல இருப்பாங்க. 6 மணி ஆகினா பாப்பமார் ஐபிஎல் கிரவுண்ட்ல, உம்மமார் இந்தியால, பாப்பா பாகிஸ்தான்ல, உம்மா இந்தியால, புள்ள சிலோன்ல கூட்டு அடிக்கிற வார நேரம் விக்ஸ் பாவிக்கிறானா, உங்களோட புள்ள பாவிக்கிறானா யோசிக்க. இவன் மாவா பாவிக்கிறான். திடீரென்று உங்களோட மகன் அடிக்கடி குழந்தை புள்ளியோட சிரிச்சு பபா விளையாடுறான வச்சுக்கோங்க, போட்டு தான் வந்திருக்கிறாரு. இதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சைலன்ஸ் ஆகின புள்ள திடீரென்று ஓவரா விளையாடுறான். எதுவரைக்கும் உம்மாவோட தாத்தாவோட சாச்சாவோட எல்லாம் விளையாடுறாரு. விளங்கிக்கோங்க, கொடியன் கேஜிய லேசா போட்டுட்டு வந்திருக்கிறான். சில உம்மா மாப்பமா சொல்ற, எங்கடவன் சரியான சாக்லேட் தின்றல, பல்லெல்லாம் பூச்சி அடிச்சு சாக்லேட் தின்றில்ல பாபோ, அது போயில திண்டு. விளங்கிக்கோங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னால், தயவு செஞ்சு இதையாவது கொஞ்சம் பாருங்க, புள்ளையில என்ன நடக்குது.